அவன் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் கும்பகர்ணன் அப்படின்னு ஒரு தம்பி இருக்கானே ஞாபகம் வருதான். கும்பகர்ணனை எழுப்ப சொல்றான். கும்பகர்ணனை எழுப்புறது என்ன சாதாரண காரியமா? அதுவே ஒரு யுத்தம் மாதிரி. இது ஒரு யுத்தம் இங்கே நடந்துட்டு இருக்கு. கும்பகர்ணனை எழுப்புறதே தனி யுத்தம். அதுக்கு வாத்தியங்கள்லாம் தயார் பண்ணணும். முதல்ல ஒரு பஜனை கோஷ்டியை தயார் பண்ணி பஜனை பண்ண விடணும். அதில் எந்திரிக்கிறானான்னு பார்க்கணும். யானையெல்லாம் விட்டு அவன் மேலே ஏற விடணும். அதெல்லாம் மிதிக்கணும். அவனை ஆயுதங்கள்லாம் வச்சு அவனை குத்தணும், குத்தி பார்க்கணும். எப்போவாது எந்திரிக்கிறானா அசங்குறானான்னு பார்த்தா இதுக்கெல்லாம் அசங்கவே இல்லையா. அப்புறம் அவனுக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் பண்ணி அங்கே தயாராக வச்சு அதோட வாசனை அவன் மூக்கில் படுறாப்புல காட்டுறான். அப்போதான் லேசாக அசைகிறானா. அவன் எந்திரிச்சதுமே ஏதாவது சாப்பிடுவானா.